வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 23 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சார்கி மற்றும் மாங்கன் ஹிமாச்சல் பிரதேஷ்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்மா மற்றும் ஷார்குல் ஜார்க்கண்ட்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்கா மற்றும் குட்டார் கர்நாடகா? எந்த மாநிலத்தின் நடனம் சர்குலா மற்றும் செலபுதோனி மத்திய பிரதேசம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்க், மவாசி, பர்தான், ஷஹாரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகா, ரத்ன ராமாயணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும் பான்மையினரிடம் திருத்தம். விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தாமரை கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலா நாத் சகேத் தலைமையில சோட்டா நாக்பூர் பகுதியில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை டாங்லஸ் தர்பார், ஷாம்லாஜி ஃபார் பத்ரபதா பூர்ணிமா. இன்னைக்கான திட்டம் சட்டார் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM அன்னதாத்தா ஆய சனரக்ஷன் அபியான் 2018. மிஷன் சாகர் ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் 2020. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அபிஜித் சேத். 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் 2025 எந்த நகரம் தூய்மையானதாக அறிவிக்கப்பட்டது? அகமதாபாத். உலகின் முதல் பாரம்பரிய அறிவு டிஜிட்டல் நூலகத்தை எந்த நாடு துவக்கிறது? இந்தியா. சிக்கிமில் உள்ள எந்த கிராமம் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக மாறியுள்ளது? ரக்டன். டெஸ்லா இந்தியாவில் தொடங்குவதற்கு அதிகாரப்பூர்வ கூட்டாளியாக எந்த காப்பீடு நிறுவனம் மாறியது? ஆக்கோ. ஆயுள் காப்பீடு கழகத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆர் துரைசாமி. பிரகாஷ் மக்தம் தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் மேலாண்மை இயக்குனர். ராஜீவ் மேமானி இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர். எஸ் மகேந்திர தேவ் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவர். சைலேஷி மேத்தா இந்திய உரங்கள் சங்கத்தின் தலைவர். அஸ்வானி லோஹானி பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் இயக்குனர். 2025ஆம் ஆண்டுக்கான பெண் பின்டர் பரிசை வென்றவர் யார்? எகிப்து நாட்டை சேர்ந்த லீலா அபுலேலா. இவங்க ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. லீலா அபுலேலா, த டிரான்ஸ்லேட்டர், மினாரட், ரிவர் ஸ்பிரிட். பெண் பின்டர் பரிசு 2009ஆம் ஆண்டுல இருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மசாக்கி காஷிவாரா 2025 ஏபல் பரிசு. தலைலாமா அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான தங்க மெர்க்குரி விருது. சத்குரு கனடா இந்திய அறக்கட்டளையின் ஆண்டின் உலகளாவிய இந்திய விருது. குமார் மங்களம் பிர்லா USISTF உலகளாவிய தலைமைத்துவ விருது. நகர்ப்புற ஏழை பெண்களுக்கு பொது சேவை மையங்கள் மூலம் அதிகாரம் அளிக்க டிஜி லக்ஷ்மி திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் முதல் பாலின பட்ஜெட் கருத்தை அறிமுகப்படுத்தியது ஆந்திர பிரதேசம். பீகாருக்கு பிறகு சாதி கணக்கெடுப்பை தொடங்கிய 2வது மாநிலம் ஆந்திரா. ஆந்திரா மாநிலம் தீபம் 2.0 திட்டம் உர்ஜிவிர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் அமராவதியில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆந்திரால. உலக மக்கள் தொகை தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 11. மைய கருத்து empowering women people, young people to create the families they want in a fair. ஸோ உலக மக்கள் தொகை தினத்தை நம்ம 1989 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக சுகாதார மொழி தினம். ஜூன் 27 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 7 உலக உயிர் தயாரிப்பு தினம். 2025 ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை வென்ற அணி எது? ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை முதல் முறையா அமெரிக்கால நடந்துச்சு. செல்சியே டீம்
பிஎஸ்டி டீமை தோக்கடிச்சு இதை ஜெயிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் எஃப்சி அணி 133வது டுராண்ட் கோப்பையும் கவர்னர்ஸ் கோல்ட் கோப்பையோட 40வது பதிப்பும் ஜெயிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணி ஃபிஃபா இன்டர் கான்டினென்டல் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா அருணாச்சல பிரதேசத்துல கோல்டன் ஜூப்ளி ஸ்டேடியத்துல நடந்த சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 சாம்பியன்ஷிப்பை வங்கதேசத்தை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. போர்ச்சுகல் நாடு யுவிஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மெக்சிகோ நாடு 2025 கோன்காகாஃப் தங்க கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஆண்கள் பிரிவில் 2025 விம்பிள்டன் பட்டத்தை வென்றவர் யார்? ஜேனிக் சின்னர். ஜேனிக் சின்னர் கார்லோஸ் அல்கரஸை தோக்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. இதுவே பெண்கள் பிரிவுல இகா ஸ்வியாடெக் அமெண்டாவை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஜானிக் சின்னர் மற்றும் மெடிசன் கீஸ் 2025 ஆஸ்திரேலியா ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் அல்கரஸ் மற்றும் கோகோ கஃப் பிரெஞ்சு ஓபன் 2025 ஜெயிச்சிருக்காங்க. அரியானா சபலன்கா மியாமி ஓபன் 2025 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட் புக்கிஷினியா ரிகண்டிட்டாவால ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் பைபோலரிஸ் ஒரிசியே, கிரீன் ஏர், டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா, ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலாவால ஏற்படுது. பவுடரி மில்டியூ ஆஃப் கிரேப் எரிசிபி நெக்காச்சர், பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்காப் இல்ல பொட்டேட்டோ டியூமர், சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிகம், ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரியம் பெனிசிலாரியே, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதாரா இன்வெஸ்டன்ஸ், ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னரியா சலானி, கிரேப் ஒன் ட்ரஸ்ட் குலிட்டோட்ரகம் ஃபால்கட்டம், பவுடரி மில்டியூ ஆஃப் பிய பெரனோஸ்போரா பிசி. மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது போன வருஷம் டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா வாழ்நாள் விருது சுச்சா சிங், முரளிகன் பிக்கர். துரோணாச்சாரியா விருது வந்துட்டு சுபாஷ் ராணா, நேபாளி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான். துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாகோ.